எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 10 வயசு பொண்ணு ரேப் பண்ணப்பட்டு மர்டரும் பண்ணப்பட்டிருக்கு. அது யாருனாலன்னா அவங்க நெய்பர்னால் வந்து அது கொலை செய்யப்பட்டிருக்கு அந்த பொண்ணு. அந்த கோயம்புத்தூரில் இது நடந்திருக்கு. தேர்ஸ்டே அன்னைக்கு நைட்டு இந்த நியூஸு வந்து ட்ரிகர் பண்ணி விட்ருக்கு. எல்லாம் ப்ரொட்டஸ்ட் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த கண்டம் பண்ணியிருக்காங்க. சாட்டர்டே வந்து இந்த நியூஸு வந்த உடனே பரவலாக வந்து வந்த உடனே வந்து கடுமையான கண்டனங்கள் வந்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த 10 வயசு பொண்ணு மிஸ் ஆகியிருக்கு. அதாவது தேர்ஸ்டே அன்றைக்கி ஒரு 5 மணி அளவில் வந்து மிஸ் ஆகியிருக்கு. வெளியில் வந்து அந்த டைமில் விளையாடிட்டு இருந்திருக்கு அந்த பொண்ணு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பள்ளப்பாளையம் அப்படிங்கிற இடத்துக்கிட்ட அவங்க வீட்டுக்கிட்டேயே வந்து விளையாடிட்டு இருந்திருக்கு. அவங்களுமே ஒரு 20 days ago தான் வந்து அந்த ஃபேமிலியுமே அங்கே வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அந்த பேரண்ட்ஸ் வந்து போலீஸ்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க, அதை வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து கேஸும் வந்து ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு. இந்த கேஸ் ரெஜிஸ்டர் பண்ண உடனே கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே அவங்க பேரண்ட்ஸு போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 5 டீம் இருக்கிறவங்கள வந்து ஃபார்ம் பண்ணி அவங்க வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் அதெல்லாம் வந்து ஸ்கேன் பண்ணியிருக்காங்க அந்த ஏரியாவில் இருக்கிறத அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 6 மணி அளவுக்கா ஃப்ரைடே அன்னைக்கு போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த குழந்தையோட பாடியை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்ணம்பாளையம் அப்படிங்கிற இடத்துல சூலூர்கிட்ட அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜில் வந்து தெரிஞ்சிருக்கு. ஒரு 33 வயசு ஆள் கார்த்தி அப்படிங்கிறவன். அவன் வந்து நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவன். என்ன பண்ணியிருக்கான்னா அந்த குழந்தைய வந்து நான் சாக்லேட் வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அதை அங்கேருந்து தூக்கிட்டு போயிருக்கான் அப்படிங்கிறது வந்து சொல்லப்படுது. போலீஸ் வந்து அந்த கார்த்தியை ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ட்ரேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது, கண்ணம்பாளையம் அப்படிங்கிற இடத்துல. அப்புறம் வந்து அவனோட ஃப்ரெண்டு பேர் வந்து மோகன்னு 30 வயசு. அவன் வந்து பாரதிபுரம் அப்படிங்கிற ஏரியாவை சேர்ந்தவன். அவன் தான் வந்து இந்த கார்த்தியை அசிஸ்ட் பண்ணியிருக்கான் அந்த க்ரைமை வந்து பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதும் வந்து சொல்லியிருக்காங்க. ரம்யா பாரதி அப்படிங்கிறவங்க இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வெஸ்ட் ஜோன் அவங்க வந்து நாங்கள் 2 அக்யூஸ்டையுமே வந்து வித்தின் 24 hours வந்து அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட் சொன்ன வித்தின் அந்த 24 மணி நேரத்துக்குள்ளே அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து கார்த்தி ஹைட் ஒளிஞ்சிட்டு இருந்திருக்கான். அந்த டைமில் வந்து போலீஸ் டீம் வந்து ஃபுல்லாக அவனுடைய அப்பார்ட்மெண்ட்டை வந்து சுற்றி வளைச்சி பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்பார்ட்மெண்ட்டில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்திருக்கான். அது வந்து நியூஸ் வந்திருக்கு. அதை பேஸ் பண்ணி அவங்க பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதும் வந்து சொல்லப்படுது. அவன் வந்து கார்த்தி தப்பிக்கிறதுக்காக பார்த்துருக்கான். அவங்க போலீஸ் வந்த உடனே வந்து அதை வந்து அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கான். அந்த அரெஸ்ட்லேருந்து தப்பிக்கிறதுக்காக குதிச்சிருக்கான் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து. அப்போ என்ன ஆயிருக்குன்னா ஃப்ராக்சர் ஆகிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ரைட் ஹேண்டு அப்புறம் ரைட் லெக்கு இதெல்லாம் வந்து இப்போது இந்த ஸ்பெஷல் டீம் வந்து சப்சிக்வெண்ட்டாக அப்ரிஹெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து சொல்லப்படுது. போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கார்த்தியை அட்மிட் பண்ணியிருக்கான். அந்த குழந்தைய வந்து பண்ணது செக்ஷுவலி அசால்ட் பண்ணது, அப்புறம் வந்து எப்படி அதை வசியம் பண்ணி கூட்டிகிட்டு போனது எல்லாத்தையும் வந்து சொல்லியிருக்கான். மர்டர் பண்ணதையும் வந்து சொல்லியிருக்கான் அவன். தென்னை அந்த இது இருக்குல்ல கோகனட் க்ரோவ் அந்த இடத்துக்கிட்ட கண்ணம்பாளையம் லேக் அப்படிங்கிற இடத்துக்கிட்ட தான் அந்த பொண்ணை வந்து இந்த மாதிரி ரேப் பண்ணி மர்டர் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறதையும் அவனே வந்து சொல்லிட்டான். அவன் வந்து ஜுடிஷியல் கஸ்டடியில் வச்சுருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. கார்த்தி அந்த ஃப்ராக்சர்ஸ் எல்லாம் இருக்கிறனால கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டுக்காக அட்மிட் பண்ணப்பட்டிருக்கான் அப்படின்னும் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் அப்போசிஷன் பார்ட்டியுடைய அந்த லீடர் என்ன சொல்லியிருக்காரு, கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து. அப்புறம் ஏஐஏடிஎம்கே ஜென்ரல்ஸ் அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதர் பார்ட்டி லீடர்ஸும் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. சிஎம் ஜோசப் விஜய் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரிக்ட் பனிஷ்மெண்ட் வந்து கொடுக்கணும் இதுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. விமானம் ப்ராமிஸ் பண்ணியிருந்தார் கல்ப்ரிட்ஸ் எல்லாம் வந்து அதை கண்டிப்பாக தண்டனை கொடுப்போம் அப்படின்னு. ஆனால் வந்து இந்த மாதிரிலாம் திரும்பி நடக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம சிஎம் கவர்மெண்ட் இப்போ என்ன பண்ண போகிறாங்க, என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்கணும். பட் ஆனால் வந்து இந்த மாதிரி நிகழ்வுகளுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக கடுமையான தண்டனைகள் கல்ஃப் கண்ட்ரீஸில் கொடுக்குற மாதிரி கொடுத்தா தான் இந்த மாதிரி தண்டனைகள் அந்த
குற்றங்கள் குறையும். அந்த குழந்த பாவம் 10 வயசு, அவங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு பெரிய இழப்பு தான் இது, ஈடு செய்ய முடியாதது. அவங்களுக்கு வந்து அதை தாங்கக்கூடிய சக்தியை கொடுக்கணும்னு நம்ம இறைவனை பிரார்த்திச்சுப்போங்க. அந்த பொண்ணுக்கு நீதியும் கிடைக்கணும். நம்மளும் கொஞ்சம் குழந்தைங்களெல்லாம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். ஏன்னா இந்த மாதிரி ஏமாத்துறவங்க நிறைய பேர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அந்த பயமும் இருக்கணும். நம்மளும் கொஞ்சம் அந்த கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. இறந்த குழந்தையோட அந்த ஆன்மா சாந்தி அடையணும்னு சொல்லி நான் அந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.